ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்வீட் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கேன், 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன், 2 வாழைப்பழம், பேக்கிங் சோடா தேவையான அளவு, லைட்டாக சால்ட்டு, ஏலக்காய் 1 போட்டுக்கலாம் வாசனைக்கு வாசம். அதில் இந்த மாதிரி வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். கோதுமை மாவை போட்டு பேஸ்ட்டுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டுமே அரைச்சி எடுத்துக்கணும். இதை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கல் எதனா இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கனால சட்டுன்னு கலர் மாறிடும். சூப்பரான ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழம் சாப்பிடாதவங்க குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக செய்கிற 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் வந்தோன்னா ஈவினிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் போண்டா பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.